சிம்பிளாக டேஸ்ட்டாக கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பொட்டுக்கடலையும் தேங்காயும் இல்லாமல் நம்ம புதினா சட்னி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயில் குறைவாக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலை 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸை கொடுக்குறது. இப்போது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கணும். இப்படி வதக்கும்போது நம்ம 2 நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத விட இது ரொம்ப நல்லது. இப்போது பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணால் போதும். புதினா வந்து பார்த்திங்கன்னா 1 கப், கொத்தமல்லி நீங்கள் 1/2 கப் போட்டுக்கலாம். ஸோ முழுசாக புதினாவையே போட்டு நீங்கள் அரைக்க வேணாம், ஏன்னா கசப்பு தன்மை வரும், அதுக்காக தான். ஸோ இப்படி வதக்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று திக்காக கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இது வந்து சாண்ட்விச்சுக்கு நான் சொன்ன மாதிரி. நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல தண்ணி மாதிரி நீங்கள் அரைச்சி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அரைச்சிட்டு ஓரளவுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தாளிக்கணும். இதுக்கு வந்து கடலெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வரமிளகாய், கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா பெருங்காயம். ஸோ இவ்வளோ தான் தேவைப்படும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து சட்னியில் ஊற்றிடலாம். இதுவுமே 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, ஒரு பெரிய பாத்திரத்தில் தாளிச்சிட்டு அந்த சட்னி இதில் ஊற்றுறது ஒரு மெத்தட். ஸோ அப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம சட்னியை தாளிச்சிட்டோன்னா அது கெட்டு போகாது. ஸோ நான் வந்து மினி ஊத்தப்பத்தோட சர்வ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.